ஓம் சாந்தி. பாபுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 5/8/2025 பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे बाप आए हैं इस वेश्यालय को शिवालय बनाने। तुम्हारा कर्तव्य है वेश्याओं को भी ஈஸ்வரிய சந்தேஷ் தே உன்கா பி கல்யாண் करना है. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் இந்த வேஷ்யாலயத்தை சிவாலயமாக்குவதற்கு. உங்களுடைய கர்த்தவியம் என்ன, கடமை? வேஷ்யா யாரெல்லாம் வேசிகளாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கூட ஈஸ்வரிய செய்தியை கொடுத்து அவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, கौन-से बच्चे अपना बहुत बड़ा नुकसान करते? எந்த குழந்தைகள் தனக்கு தானே ரொம்ப ரொம்ப இழப்பை தேடிக்கிறாங்க, நஷ்டமடைகிறாங்க? பதில், जो किसी भी कारण से मुरली पढ़ाई मिस करते. யார் ஏதோ ஒரு காரணத்தினால முரளி படிப்பை மிஸ் பண்ணிடுறாங்க, वो अपना बहुत बड़ा नुकसान करते. அவங்க தனக்கு தானே ரொம்ப இழப்பு தேடிக்கிறாங்க. कई बच्चे तो आपस में रूठ जाने के कारण क्लास में नहीं आते. நிறைய பேர் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, பிகேஸ்குள்ளே கோச்சிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஏதாவது வார்த்தைகளை பேசுகிறாங்க, கிளாஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. சண்டை அவங்களுக்குள்ள. பாபாவோட ஞானத்தை ஏன் கேட்கக்கூடாது இல்லையா? யாருனாலும் கேட்கலாம் இல்லையா? ஏன்னா பதில் அதில் தான் இருக்குது. ஞானம் கேட்டாலே இந்த சண்டை வராது. கோபித்து கொண்டு வகுப்பு கேட்பதில்லை, வகுப்புக்கு வருவதில்லை, ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி கொண்டு வீட்டிலேயே அமர்ந்து விடுகிறார்கள், தூங்கி விடுகிறார்கள். இசைவு அப்பனாய் நுக்சான். இதன் மூலமாக அவங்களுக்கு இழப்பு தேடிக்கிறாங்க, நஷ்டமடைகிறாங்க. क्योंकि பாபா तो रोज कोई ना कोई नई युक्तियाँ बताते हैं. ஏன்னா பாபா தினந்தோறும் ஏதாவது புது யுக்திகளை சொல்லி கொண்டே இருக்கிறார். கேட்கவே இல்லை என்றால் எப்படி அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியும்? ஏதோ ஒரு சண்டை ஒரு பிரச்சனைக்கு பதில் வாணியில் தான் இருக்குது. வாணியே கேட்கலன்னா என்ன ஆகும்? பாபா தசன் हमको பகவான் படாத்தே ஏ பி பூல் ஜாத்தே. பகவான் படிப்பிக்கிறான்றதே மறந்துடுறாங்களே. மறக்கக்கூடிய காரணத்தினால சில சர்வீஸ் கூட செய்கிறதில்ல. ராத்கு பாபானே சம்ஜாயா. பாபா நேற்று கூட இதை பற்றி புரிய வச்சார். நீங்கள் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறாங்க, வேசிகள் கூட இருக்காங்க, அவங்களுக்கு கூட போய் நீங்கள் சேவா பண்ணணும். அவங்கள கூட கண்டறிந்து அவங்களுக்கு இதை பற்றிய ஞானம் கொடுங்க. நீங்களும் பகவானோட ஞானத்தை தாரணா செய்கிறது மூலமாக சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சேவையில் ஈடுபட முடியும். விஸ்வத்தினோட மகாராணி ஆக முடியும். சாகர் லோக் நெய் பன் சக்தி. பணக்காரர்கள் கூட அடைய முடியாது, ஆனால் உங்களால் விஸ்வத்துக்கு மகாராணி ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். जो जानते पढ़े लिखे प्रबंध करेंगे उनको ज्ञान देने का. நீங்கள் இதை போய் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, சிலர் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, நல்ல படித்து எழுத தெரிஞ்ச பெரிய மனிதர்கள் இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. तो बेचारे बहुत खुश होंगे. பாவம் அபலைகள் வேசிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் ஞானம் சொன்னீங்கன்னா ரொம்ப குஷி அடைவாங்க. நீங்கள் அவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். யுக்தியான் तो बहुत ही बाप समझा. பாபா நிறைய யுக்திகள் புரிய வைக்கிற. போலோ துமையே ஊஞ்சித்தே ஊஞ்சி நீச்சித்தே நீச்சு. நீங்கள் தான் உயர்ந்த அடையிறீங்க, நீங்கள் தான் கீழான நிலைக்கு போயிட்டுங்க. துமாரி நாம் செய் பாரத் வேஷாலயம் பனா. உங்களோட பேர்னால பாரதத்தை வேஷ்யாலயம்னு சொல்கிறாங்க. தும் ஃபிர் சிவாலயமே ஜா சக்தே. வேஷ்யாலயத்திலேருந்து வேஷ்யாலயம் சொல்லப்படுது. விகாரிகள் நிறைஞ்ச உலகத்தை வேஷ்யாலயம்னு சொல்கிறாங்க. தெய்வ ஆத்மாக்கள் நிறைஞ்ச உலகத்தை சிவாலயம்னு சொல்லப்படுது. இப்போ இந்த வேஷ்யாலயம் என்ன, அது சிவாலயமாக போகுது. அப்போ இதை நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகம் சிவாலயமாக போகுது, நீங்களும் புருஷார்த்தம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். பணக்காரர்கள் என்ன சொல்கிறாங்களாம், பாபா சொல்கிறாங்க, இந்த உலகமே எங்களுக்கு சொர்க்கமாக இருக்குது, இங்கே எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, இங்கே எவ்வளவு ஆடம்பரங்கள் இருக்குது, எவ்வளோ ஃபேஷன் இருக்குது. லேக்கின் தேவதாக்கி தோ நேச்சுரல் பியூட்டி தேக்கோ. ஆனால் தேவதைகளுக்கு இயற்கையான அழகு இருக்கும் பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இங்கே எல்லாம் செயற்கை. वैसे यहाँ तुमको सच सुनाया जाता तो कितने तोड़े आते. இங்கே பாபா சத்தியத்தை சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் செல்வமும் கிடையாது, இது ஒன்றும் பொருள் இல்லை, வஸ்தும் இல்லை. உண்மையான பிராப்தி, உண்மையான அழகுன்றது சொர்க்கத்தில் இருக்குது அப்படின்னு பாபா சத்தியத்தை சொல்கிறார். ஆனால் சத்தியத்தை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் இங்கே வராங்க, அதுவும் ஏழை குழந்தைகள் தான் வராங்க. அவங்க தான் இதை ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிறாங்க.
वहाँ भी श्रृंगार आदि करके जाते. குரு லோ சகாய் பி கராத்தே அங்கே கூட சிங்காரம் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே உலகத்தில் உள்ள மற்ற சத்சங்கங்களுக்கு குருமார்கள் திருமணம் கூட செஞ்சு வைக்கிறாங்க. ஏன் கிஸ்கி சகா கராய் ஜாத்தி தொபி பச்சா அன்னைக்கிலேயே பாபா சார் இங்கே பாபா என்ன செய்கிறாரு, நாம் குழந்தைகளாகவும் இருக்கிறோம், அதே நேரத்தில் பாபாவுக்கு நாயகியும் கூட இல்லையா. இங்கே பாபா என்ன செய்கிறாரு, எங்கே ஒரு சிலருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். அதுக்காக பண்ணுறாரு, திருமணம் பாபா செஞ்சு வைக்கல, செஞ்சுக்கலான்னு அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். அது கூட எதற்காக, தப்பிக்க வைப்பதற்கு. தூய்மையான வாழ்க்கையில் அவங்க இருக்கிறாங்க, பேரளவுக்கு அவங்களுக்கு செய்ய சொல்கிறார். அதுக்கான ஒரு சூழல் இருக்கிறனால அவங்களுக்கு செய்கிறேன். காம்சித்தா ப சென்னைசே பச் ஜாய், இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, விகாரிக்கு போய் திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பதிலாக தூய்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் செய்ய சொல்கிறார். அப்போ விகாரத்துலேருந்து தப்பிச்சிருவாங்க ரெண்டு பேருமே. கியான் சீதா பர் பைட் பதம் பாக்யசாலி பன் ஜாய், ஞானச்சிதையில் அமர்ந்து பதம் பாக்யசாலி ஆயிடுறான். माँ बाप को कहते ये बर्बादी का धंधा छोड़ चलो स्वर्ग में. அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்கிறார் பாபா, திருமணம் செஞ்சு எல்லாத்தையும் இழக்கிற இந்த பிஸ்னஸை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போங்க. तो कहते क्या करे ये दुनिया वाले हमारे ऊपर बिगड़ेंगे कि कुल का नाम बदनाम करते. சில தாய் தந்தை வந்து கேட்குறாங்க, திருமணம் செஞ்சு வைக்கலாமா. பாபா சிலருக்கு சரின்னுவார், சிலருக்கு வேணான்றவார். என்ன சொல்கிறாங்க பாபா, வேணான்னு சொல்லிடுறாங்க சிலருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு சொர்க்கத்துக்கு தயாராக சொல்லுங்கள், பெரிய காரியம் பாக்கி நிற்கிது. என்ன சொல்லுவாங்களாம், சில அம்மா அப்பா ஏற்றுக்கிறாங்க, சில அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, என்ன செய்ய பாபா, இந்த உலகம் அப்படி சொல்லுது, இப்படி செஞ்சால் என்ன ஆகும், எங்களோட சொந்த பந்தம்லாம் இப்படி சொல்கிறாங்க, என்ன இப்படி எல்லாத்தையும் கெட்டு போக வச்சிட்டீங்க, குலத்துக்கு பேர் கெட்டு போகும் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா. ஷாதி நா கரானா காய்தாக்கி பரிகிலாஃபே, திருமணம் செய்யாமல் விட்டுறது என்ன, நியமத்தை நீங்கள் இந்த குலத்தோட வழக்கத்தையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாற்றிட்டீங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுடணும், குல மரியாதை இருக்குது, இதெல்லாம் ஏன் நீங்கள் விடுறீங்க, இந்த வயசில் இதெல்லாம் செஞ்சுடணும். பக்தி மரமிகாத்தை மேரா தோ ஏக் தூசரானா கோய். அப்புறம் பாட்டு பக்தியில் போய் கோயில் என்ன செய்கிறோம், எனக்குன்னு கடவுளே நீங்கள் ஒருத்தந்தான், எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு பாட்டு பாடுறோம். இங்கே வந்தால் என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்கிறோம். மீராக்கு கீதை மீரா உண்ட பாட்டு கூட இருக்குல்ல. ஃபீமேல்ஸ்மே நம்பர் 1, ஃபீமேல்ஸில் பெண்கள் பக்தி செஞ்ச நம்பர் 1 மீரா, பக்த மீரான்னு சொல்கிறோம்ல. மேலில் நம்பர் 1 நாரதர். நாரதரோட கதை உங்களுக்கு தெரியும்ல. तुमको कोई नया आदमी का है, मैं लक्ष्मी को वर सकता तो बोलो, अपने को देखो लायक. கதையில் வரும் இல்லையா, நாரதர் என்ன பண்ணுவார், லக்ஷ்மி திருமணம் பண்ண நினைப்பார். அந்த மாதிரி இங்கே கூட ஆத்மாக்கள் கேட்குறாங்கல்ல, யாராவது புது ஆத்மாக்கள் கேட்குறாங்க, லக்ஷ்மி வரணும் அடையலாமா, நீங்கள் சொல்லுங்கள், தன்னை அதுக்கு தகுதியுடையவங்களா அவங்கள கேளுங்க. சம்பூர்ண பவித்திரம் ஆயிட்டீங்களா, பவித்திரமான சர்வகுண சம்பன்ன நிலை அடைஞ்சிட்டிங்களா, அப்போ நீங்கள் லக்ஷ்மி வரனாக அடைய முடியும்னு சொல்லுங்கள். பாப் கத்தியம் தோ மகான் பாக்யசாலி ஹோ. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் மகான் பாக்யசாலி, ரிட்டன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஏபி கோய் நெய் பாத்து, இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. நீங்கள் சாட்சி ஆகிட்டு ட்ராமா பாருங்கள். பாபா சொல்கிறாங்க, பச்சே अच्छी रीति पढ़ो, ये ईश्वर यज्ञ है, जो चाहे सो लो. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே நல்லா படிங்க, இது ஈஸ்வரிய யஜ்யம், என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். லேக்கின் யஹா லேங்கே தோ வஹா கம் ஹோ ஜாயேங்கே. நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு மரியாதை வேணும், புகழ் வேணும்னா அங்கே குறைஞ்சி போயிடும். சொர்க்கத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ட்டார் பாபா. பாபாவுக்கு தோ சர்வீஸே படி ஃபுர்த்து பச்சே ஜாய். பாபாவுக்கு நல்ல சுறுசுறுப்பான கடன்னு ஓடிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட குழந்தைகள் சேவிக்க வேண்டும். சுதேஷ் ஜெயசி, மோகனி ஜெயசி, பாபா பேர் சொல்கிறாங்க. சுதேஷி சகோதரி பாருங்கள் எப்படி சேவா பண்ணுறாங்க. மோனி சகோதரி இவ்வளோ அழகாக சேவையில் எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க. துமாரா நாம் பகுத் பாலா ஹோ ஜாய், அவங்களோட பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்னு சொல்கிறார். அச்சா
பாபா தாரணைஸ்வரர். சேவையில் மிக மிக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். முதல் விஷயம், எந்த அளவு நேரம் கிடைக்குதோ ஏகாந்தத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். படிப்பில் ஆர்வம் வைக்க வேண்டும். படிப்பில் ஒருபொழுதும் கோபித்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, தன்னுடைய நடத்தை மிக மிக ராயலாக வைத்திருக்க வேண்டும். போதும், இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். பரந்தாம வீட்டிற்கு திரும்ப வேண்டும். பழைய உலகமானது முடியப் போகின்றது. ஆகினால் மோகத்தினுடைய கயிறுகளை துண்டிக்க வேண்டும். வானப்பிரஸ்த அதாவது சப்தங்களிலிருந்து கடந்த அவஸ்தாவில் இருப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும். அநேக ஆத்மாக்களை பாதுகாக்கணும். அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சேவையை செய்யுங்க. அவர்களை காப்பாற்றணுங்கிற அநேக ஆத்மாக்களை காப்பாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள். வரதானம், சிரேஷ்டமான விருத்தி மூலமாக விருத்தியை மற்றவர்களுடைய உள்ளுணர்வை பரிவர்த்தனை செய்யக்கூடிய சதா சித்தி சுரூபம் ஆகுக. சித்தி சுரூபம் ஆகுவதற்கு என்ன செய்யணும்? விருத்தி மூலமாக விருத்தியை, உள்ளுணர்வு மூலமாக உள்ளுணர்வை, எண்ணங்கள் மூலமாக எண்ணங்களை பரிவர்த்தனை செய்கிறதுக்கான காரியம் செய். இதுக்கான ரிசர்ச் பண்ணுவோம். எப்போ இந்த சேவையில் நம்ம பிஸி ஆகிடுறோம், அப்போ சூக்ஷ்ம சேவை தானாகவே நிறைய பலகீனங்களை கடந்து போக வைக்கும். இந்த சூக்ஷ்ம சேவா மூலமாக தானாக நம்ம பலகீனங்களை கடந்து போயிடும். இதுக்கான பிளான் பண்ணுங்கள். जिज्ञासु भी ज़्यादा पढ़ेंगे, महोदरी भी बहुत पढ़ेंगे, बढ़ेगी, मकान भी मिल जाएंगे, सब सिद्धियाँ सहज हो जाएंगी. வாபஸ் வர இதுக்கான திட்டமிடுங்க. அப்போது மாணவர்களும் நிறைய வருவாங்க. ஏன்னா எண்ணங்கள் மூலமாக எண்ணங்களை மாற்றுறோம், விருத்தி மூலமாக விருத்தி உள்ளுணர்வு மூலமாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது ஆத்மாக்களும் நிறைய வருவாங்க. அதுக்கான சூழ்நிலைகளும் மாறும். அதுக்கான பில்டிங் கிடைக்கும். அதுக்கான இடம் நல்லா அமையும். அதுக்கான சேவையும் விஸ்தாரமாகும். எல்லா சித்திகளும் சகஜமாயிடும். ஆக விதி சித்தி ஸ்வரூபனாது. இப்போ விதிப்படி செய்யும் பொழுது விதி சித்தி ஸ்வரூபம் ஆக்கிவிடும். வெற்றி ஸ்வரூபமாக நம்மளை ஆக்கிடும். ஸ்லோகன், समय को सफल करते रहो तो समय के धोखे से बच जाएंगे. நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குங்கள், அப்பொழுது நேரத்தினுடைய ஏமாற்றத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இன்னைக்கு பாபா சஹயோகி ஆகுங்கள். அவ்வியக்த இஷாரே சொல்கிறாங்க, சஹஜ் யோகி பன்னா ஹே. தோ சஹஜ் யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பினுடைய அனுபவி ஆகுங்கள். பாப்கா பச்சோ சே இத்தனா பியாரே. பாபாவுக்கு குழந்தைகள் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. தினந்தோறும் பாபா அன்புக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கறதா தான் இவ்வளோ பெரிய பத்திரம் எழுதுகிறார். அன்பு நினைவுகள் கொடுக்குறார். கூடவே துணையாயிட்டு சதா அந்த துணையாக இருப்பேன்ற அந்த வாக்குறுதியை பாபா காப்பாற்றுறார். இந்த அன்பில் நம்முடைய எல்லா பலகீனங்களையும் பலி கொடுத்தோம். பாபாக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தோம். பாபா இனி நான் இப்படித்தான் இருப்பேன், இதெல்லாம் நான் மாற்றிக்கிறேன் பாபா. பரமாத்மா அன்பில் அப்படி நம்ம இன்னும் மூழ்கிடணும். அப்போ ஒருபொழுது இந்த எல்லைக்குட்பட்ட பிரபாவம் மற்றும் தன்னுடைய மற்ற ஆகர்ஷணை என்பது இருக்கவே முடியாது. தன் பக்கம் ஈர்க்காது, நம்மளை அது ஈர்க்காது. பாபோட அன்புல மூழ்கி இருக்கும் பொழுது அந்த எல்லைக்குட்பட்ட பிரபாவம் இருக்கு இல்லையா, அது அது பக்கம் நம்மளை ஈர்க்காது. சதா எல்லையற்ற பிராப்தியில் நம்ம மூழ்கி இருக்க வேண்டும். அதன் மூலமாக ஆன்மீகத்தன்மையினுடைய நறுமணம் அந்த வாதாவரணமானது பரவிக்கொண்டே இருக்கும். அச்சா, ஓம் சாந்தி.